இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கு விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் 2ஆம் வாரம் வழங்கப்பட உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளது. மக்களவைத் தேர்தல் வெளியான பிறகு ஜூன் மாதம் 2வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறுகளும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் யாருடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணும்போது உங்கள் தகவல் எங்கள் தகவல் இல்லை அந்த மாதிரி ஷோ வச்சோம். அப்படி இல்லைனா பரிசீலனை விண்ணப்பம் அந்த மாதிரி பெண்டிங்லேயே இருந்தால் அவங்களும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லிட்டு தகவல் வெளியிட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அதற்கான ஆணையம் வெளியிடப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. அவங்க சொல்கிற டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகைக்கான உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். உங்களுடைய மகளிர் உரிமை தொகைக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ண நினச்சிங்கன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே KMUT.TN.gov.in தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையின் அறியன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே அதிகாரிகள் உள்நுழைவு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே பொதுமக்கள் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பொதுமக்கள் உள்நுழைவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். OTP என்டர் பண்ண பிறகு கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் உள்ளபடி உங்கள் விவரங்கள் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ இருக்கும். உங்களோட ஆதார் கார்டில் இருக்கும் மாதிரி உங்களோட நேம், ஆதார் கார்டு நம்பர், உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கடை எண் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு பணம் வந்திருந்ததுன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் வந்திருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் வச்சு காரணத்தில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, உங்களோட டீட்டெயில்ஸே வரலனா விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் எங்கள் தரவு பட்டியலில் இல்லை இந்த மாதிரிலாம் ஷோ ஆகும். இந்த மாதிரி இருக்கவங்களும் புதிதாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் தற்போது மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.